இன்னும் காவேரி அம்மாவை காணோம். நேரத்துக்கு வரணும்னு சொல்லி இருந்தேன். ஒவ்வொரு பூஜையையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்துல பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது அந்த நேரத்துல பண்ணலனா அதுக்கப்புறம் அந்த பூஜைக்கு பலனே இல்லாம போயிடும். அது ஆபத்துல தான் முடியும். ஏன் இது அந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் புரிய மாட்டேங்குது? எல்லாரும் வராங்க, காவேரி அம்மாவை மட்டும் காணுமே. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. வாங்க போலாம். என்ன ஜமீன் ஐயா, நீங்க மட்டும் வரீங்க? இந்த பூஜைக்கு முக்கியமா காவேரி அம்மா தானே வரணும். அவங்க எங்க? இல்ல, அது என்ன இழுக்குறீங்க? நேரம் கூடிக்கிட்டே போகுது. காவேரி அம்மா வந்தாதான் பூஜையை ஆரம்பிக்க முடியும். உரிய நேரத்துல பூஜை பண்ணாதான் நம்ம நினைச்சது நடக்கும். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? நேத்து ராத்திரி நான் சொன்னது மறந்து போச்சா? எல்லாமே ஞாபகம் இருக்கு மாயா. ஆனா நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இப்ப என்னதான் ஆச்சு? ஏன் காவேரி அம்மா வரல? பூஜைக்காக காவேரி அழைச்சுக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறப்ப நல்ல வேளைங்க, யாருமே இங்க இல்ல. ஆமா அண்ணே, இப்பவே லேட் ஆயிடுச்சு. நேரத்துக்கு போகலன்னா மாயா வேற கோவப்படுவா. சரி சரி, எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. அசோக் துர்கா கண்ணுல மட்டும் பற்றவே கூடாது. அவங்கள பார்த்தா கூட சமாளிச்சுக்கலாம். ஆனா அந்த கனகா கிட்ட மாட்டணும், நம்ம கதி அதோ கதிதான். போற காரியமே கெட்டு போயிடும். நல்ல வேளை யாரும் இல்ல, யாரும் நம்மள பார்க்கல. இது ஒரு நல்ல சகனம். சரி போலாமா? ஐயோ, வாங்க மேடம். என்ன மேடம், அசோக்க பார்க்க வந்தீங்களா? அவன் வீட்டுல தான் இருக்கான். நீங்க பாருங்க, நாங்க கொஞ்சம் அவசரமா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம், வந்து பேசுறோம். அண்ணா போலாம் அண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அசோக்க பார்க்க வரல, காவேரி அம்மாவை பார்க்க வந்தேன். என்னேவா? எதுக்கு மேடம்? எதுக்காக காவேரி தேடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால காவேரி அம்மாவை கூட்டிட்டு நீங்க எல்லாரும் எங்க கிளம்புறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கே தெரியுமே,
காவேரிக்கு நேரம் சரியில்லை. அவ உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதான் ஊர் எல்லையில இருக்கிற கருப்பணசாமி கோயிலுக்கு போய் காவேரிக்கு மந்திரிச்ச கயிறு கட்டி கூட்டிட்டு வரலான்னு போறோம். அப்படியா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? மேடம், இது எங்க குடும்ப விஷயம். இதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? காவேரி அம்மா உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது எங்களோட டியூட்டி. இத கேக்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதான் அப்பவே அசோக் சொல்லிட்டானே, நாங்க பாத்துக்கிறோம்னு. காவேரியை எப்படி பாத்துக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். காவேரி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. ஆனா அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதா இருந்தா எங்களுக்கு தகவல் சொல்லணும். அது காவேரி அம்மாக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. மேடம், இப்ப நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக போறோம். நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. எதுக்காக காவேரி தேடி வந்தீங்க அத மட்டும் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி அம்மா சம்பந்தமா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மர்ம போன் வந்துச்சு. அன்னோன் நம்பரா இருக்கு. ஒருவேளை கனகாவா இருக்குமோ? ஹலோ ஹலோ நந்தினி மேடம், நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். சரி சொல்லுங்க. மேடம், சின்ன ஜமீன் ஜனா ஐயாவோட மனைவி காவேரியை கொலை பண்ண சிலர் முயற்சி பண்ணாங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி இன்னைக்கும் காவேரி அம்மாவை அட்டாக் பண்ண சிலர் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு வேற பேசிக்கிட்டாங்க. ஜமீன் அம்மாவுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். முதல்ல நீ யாரு, எங்க இருந்து பேசுறன்னு சொல்லு. என்னாச்சு மேடம்? கான்ஸ்டபிள் மேடம், இந்த அன்னோன் நம்பர் யார் பேர்ல இருக்கு, எந்த லொகேஷன்ல இருந்து பேசினாங்கன்னு ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். என்னங்க இது? காவேரி கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களா? அந்த கும்பல் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல, ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் காவேரி அம்மாவை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது. அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுனாலதான் உடனே இங்க கிளம்பி வந்தேன். என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணமும் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். கூடிய சீக்கிரமே காவேரி அம்மாவை கொலை பண்ண நினைக்கிறது யாரு, அவங்க நோக்கம் என்ன, இந்த வீட்டுல இருக்கிற மர்மம் என்ன, இப்படி எல்லா கேள்விக்கும் சேர்த்து நான் விட கண்டுபிடிக்கிறேன். இதுல சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுப்பேன். தப்பு செஞ்சவங்க யாருமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லதுதான் சொல்லிருக்கீங்க. ஆனா இனிமே காவேரி விஷயத்துல நாங்க எச்சரிக்கையா நடந்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஆமா மேடம், காவேரி பாதுகாப்பை பத்தி நீங்க அலட்டிக்க வேண்டாம். அத நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா காவேரி எங்க குடும்பத்துல ஒருத்தி. அவ மேல நாங்க காட்டாத அக்கறையவா நீங்க கட்ட போறீங்க? கிளம்புங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இல்ல ஜமீன் ஐயா, அப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாம என்னால இருக்க முடியாது. காவேரி அம்மாவை பாதுகாக்க வேண்டியது உங்க வேலை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையும் கூட. அவங்கள பாதுகாக்க இந்த 2 கான்ஸ்டபிள்ஸும் 24 மணி நேரமும் இங்கேயே இருப்பாங்க. அதை விட முக்கியம், எக்காரணத்து கொண்டும் காவேரி அம்மா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அது எவ்வளவு முக்கியமான ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, அதை இம்மீடியட்டா கேன்சல் பண்ணுங்க.
மேடம், நாங்க கோவிலுக்கு போறத தடுக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அசோக்கோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். இல்ல ஜமீன் ஐயா, நீங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு லா அண்ட் ஆர்டர் தான் முக்கியம். போக கூடாதுன்னா போக கூடாது, வெளியே போக கூடாது. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ, அண்ணா, சரி மேடம், காவேரி தானே போக கூடாது. காவேரிக்காக நாங்க போய் கோயில்ல பிரார்த்தனை பண்றதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே. அப்ப நாங்க போலாம்ல? சரி, நீங்க போகலாம். ஆனா உங்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. நாங்க பாத்துக்கிறோம். ம்? ஆ, காவேரி ரூமுக்குள்ள போ. என்னங்க நீங்க? போன்னு சொல்றேன்ல, போ. காவேரி அக்கா, நீ உள்ள போ. மேடம், உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து காவேரியை வீட்டுல விட்டுட்டு போறோம். நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். கான்ஸ்டபிள், மேடம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க மேடம். ஏதாவது ஒண்ணுன்னா இமீடியட்டா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள வெளிய ஆட்கள் யாரும் வராம பாத்துக்கோங்க. அதே சமயம் காவேரி அம்மாவும் வெளியே போக கூடாது. அலர்ட்டா இருங்க. ஓகே மேடம். நான் வரேன். ம், போங்க. ஆ, சரி சார். அண்ணே, ம், இப்போதைக்கு இங்க இருந்து காவேரியை கூட்டிகிட்டு போறது சாத்தியமே இல்லை. அப்பா, பேசாம காட்டுக்கு போய் மாயா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். அதான் கரெக்டுப்பா. ஆமாங்க, மாயா கிட்ட சொல்லி அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்போம். ம், சரி, கிளம்புங்க. எங்க கூட காவேரி அனுப்ப முடியாதுன்னு பிடிவாதமா காவேரிக்கு பந்தோபஸ்துக்கு ஆள் போட்டு போயிட்டா. ஜமீன் ஐயா, நீங்களும் அப்படி பேசுறீங்க? காவேரி அம்மா உயிரை காப்பாத்த நாம நடத்துற பூஜை இது. இந்த பூஜைக்கு முக்கியமா வர வேண்டியவங்களே அவங்கதான். அவங்க இல்லாம இந்த பூஜையை எதுக்காக பண்ணணும்? பௌர்ணமிக்கு என்ன இன்னும் 10 நாளா இருக்கு. இன்னைக்கு தானே பௌர்ணமி. ராத்திரி வந்துட்டா கனகாவால காவேரி அம்மா உயிருக்கு ஆபத்தாயிடும். மாயா, கோச்சுக்காத. அந்த போலீஸ்காரி கிட்ட இவரும் எவ்வளவோ பேசி பார்த்தாரு. ஆனா அந்த போலீஸ்காரி தான். போலீஸ்காரி காவேரி அம்மோட உயிருக்கு ஆபத்துனா போன உசுர அவளை திருப்பி கொடுப்பா. அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வர வேண்டாம். இங்க வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க நந்தினியை சமாளிச்சு காவிரி அழைச்சிட்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவ அதுக்கும் இடம் கொடுக்கல. ஜமீன் ஐயா, நீங்க யாரு, உங்களோட பவர் என்னங்கறத மறந்துட்டீங்களா? அப்பப்போ நீங்க ஜமீனுங்கிறதையே நான் தான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? காவேரி அம்மாவுக்காக நீங்க எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறதுக்கு தயாரா இருங்க. மாயா, என்ன மாயா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? மாயா, அண்ணனாலேயே காவேரியை அழைச்சிக்கிட்டு வர முடியலன்னா அங்க இருந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாயா. உன் கோவத்தை தணிச்சிட்டு இப்ப என்ன செய்ய முடியுமோ அதை செய். கண்டிப்பா எல்லாத்துக்கும் மாத்து வழின்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்படி ஏதாவது இருக்கான்னு யோசி மாயா.
கண்டிப்பா பெரியவரு மாயாவை தான் பார்க்க போயிருப்பாரு. ஆனா நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். எப்படி என்னை காப்பாத்தலான்னு யோசனை கேட்க தான் போயிருப்பாங்க. இங்க இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு போயிட்டா மாயா வேலையும் ஈஸி ஆயிடும், நானும் உயிர் தப்பிச்சிருவேன். என்ன பண்ணலாம்? பரகாய பிரவேசம் பூஜை நடந்துச்சுன்னா மட்டும்தான் நான் பொழைக்க முடியும். இங்கிருந்து தப்பிச்சு போலான்னா இந்த போலீஸ்காரங்களை நான் எப்படி டைவர்ட் பண்ணிட்டு போறது? ச்சே, தலை வலிக்குது, ஒரு யோசனை வர மாட்டேங்குதே. மேடம், இப்ப ஏன் கதவை மூடுறீங்க? எவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது? எனக்கு தூக்கம் வருது, அதான் தூங்க போறேன். கதவை திறந்து வச்சுட்டே தூங்குங்க, அப்பதான் உங்களை நாங்க கண்காணிக்க முடியும். ஷூ! ச்சே! கதவை திறந்து வச்சுக்கிட்டு தூங்கணுமா? ஐயோ, அப்புறம் எப்படி என்னால தப்பிக்க முடியும்? ஷூ, கடவுளே, இப்ப நான் தூங்க போறேன்னு வேற சொல்லிட்டேனே. தூங்கலனா ஏன் தூங்கலன்னு வேற கேட்பாங்க. சரி, இப்ப தூங்குற மாதிரியாவது நடிப்போம். போன வாரம் சார், ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஆமாம்மா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் காபி கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்க சார், நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. இவ ஒருத்தி வேற வேலை இல்ல. நெருப்பு! பெரியய்யா, யாராவது வாங்கல! பெரியய்யா, யாராவது இருக்கீங்களா? ஏதோ ஃபயர் ஆயிடுச்சியா? பெரியய்யா, யாராவது இருக்கீங்களா? என்ன சத்தம்? வாங்க! இதுதான் சரியான நேரம். இப்ப தப்பிச்சாதான் உண்டு.